தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுடைய இனிய நாமத்திலே அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். இன்றைய நாள் ஒரு இனிய நாளாக உங்கள் ஒவ்வொருவருக்குமே இந்த புதன்கிழமை ஆண்டவருடைய ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு நாளாக அமையட்டும். இன்றைய நாளிலே தாயாம் திருவையானது புனித டொமினிக் சாவியா என்ற புனிதரை நினைவு கூறுகின்றது. இவர் 14 வயதிலேயே இவர் இந்த புனித நிலைக்கு இவர் ஆளாக்கப்பட்டிருக்கின்றார். அந்த அளவுக்கு இறை வல்லமையோடும் இறை ஞானத்தோடும் சிறு வயதிலேயே ஆண்டவருடைய இந்த திருவுடலை உட்கொள்வதிலும் திருப்பலியிலே பங்கெடுப்பதிலும் தனிப்பட்ட ஜப வாழ்விலும் இவர் ஆண்டவரோடு தன்னுடைய வாழ்வை இணைத்தவராக இறை அருளோடும் இறை இரக்கத்தோடும் வாழ்ந்தவராக இருப்பதுதான் புனித டொமினிக் சாவியா. சிறு வயதிலேயே அவ்வளவு அந்த ஜப வாஞ்சை இவருடைய உள்ளத்திலே. காரணம், புனித டொன்போஸ்கோவால் இவர் ஈர்க்கப்பட்டவர், அவருடைய பள்ளியிலே படித்தவர், இத்தாலிய தேசத்திலே இவர் பிறந்தவராக இன்னும் தன்னுடைய வாழ்நாளிலே சிறு வயதிலேயே அனைவரையுமே அன்பு செய்யக்கூடிய அது ஒரு அன்பு உள்ளத்திலே வாழ்ந்தவர் தான் புனித டொமினிக் சாவியா. நிறைய பேர் நினைப்பார்கள், சிறு வயதிலேயே என் பிள்ளைகள் தடுமாறுகின்றார்கள், என் சிறு வயதிலேயே என் பிள்ளை என்னுடைய பேச்சை கேட்பதில்லை. நிறைய பெற்றோருடைய புலம்பல். சிறு வயதிலே எனக்குரிய 10 வயது வரை என் பிள்ளை என்னோடு இருந்தான், ஆனால் இப்பொழுது அவன் வயதுக்கு வந்த பிறகு அவன் என்னோடு இல்லை, அவன் என்னுடைய பேச்சை கேட்பதில்லை என்று இன்றைக்கு அநேக பெற்றோர் இன்றைக்கு பிள்ளைகளை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் புனித டொமினிக் சாவியா சிறு வயதிலேயே 14 வயதிலேயே அந்த அளவுக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படைந்தவராக தன்னுடைய வாழ்நாளிலே நல்ல மதிப்பீடுகளோடும் நல்ல இறை ஆற்றலோடும் வளர்ந்தவர் தான் புனித டொமினிக் சாவியா. சிறு வயதிலேயே நாம் புனிதராகலாம், ஆக வயது வரம்பு கிடையாது. சில வேளை நாம் நினைத்து விடுகிறோம் 50 வயது 60 வயது கடந்த பிறகுதான் ஆன்மீகத்திலே தெளிவுறோம், அதன் பிறகுதான் ஒரு வெளிப்பாடு கிடைக்கும், அதன் பிறகு என்று. அப்படி அல்ல. ஆண்டவர் அருமையான இந்த புனித டொமினிக் சாவியை திருவையிலே நமக்கு முன்மாதிரியாக வைக்கின்றார். சிறு பிள்ளைகளுக்கு இன்றைக்கு முன்மாதிரியாக வைக்கிறார். அநேக பாடல்களுடைய கூட இன்றைக்கு பாதுகாவலராக அவரை கொடுத்திருக்கிறார். அந்த அளவுக்கு கடவுளை போற்றி புகழ்ந்து வாழ்ந்தவர் தான் இந்த புனித டொமினிக் சாவியா. இவருடைய நாளிலே ஆண்டவரை போற்றுவோம். அது குறிப்பாக இன்றைய நாளிலே ஆண்டவர் அருமையான ஒரு நற்செய்தி பகுதியை நம்ம ஒவ்வொருவரும் சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறார். நான் திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள் கிளைகள் என்று சொல்லுகிறார். என்னோடு நீங்கள் இணைந்திருந்தால்தான் நீங்கள் மிகுந்த கனி கொடுக்க முடியும் என்று சொல்லுகின்றார். ஆக நாம் இணைந்திருப்பது மட்டுமல்ல, மாறாக இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே பல செயல்களை, இன்றைக்கு நாம் நற்செயல்களை இன்றைக்கு செய்து காட்ட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை சொல்லுகிறார், என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நிறைய பேர் ஆலயத்துக்கு வராமல், இன்றைக்கு நிறைய பேர் ஜபத்துக்கு வராமல், இன்றைக்கு அநேக பேர் கடவுளை விட்டு மறந்த நிலை, உலக போக்கிலான வாழ்வுக்கு எனக்கு நேரம் இல்லை, உழைப்பு உழைப்பு உழைப்பு, வேலை 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 என்று கடவுளை மறந்த நிலை அநேக குடும்பத்தார். இன்னைக்கு ஆண்டவர் அருமையான ஒரு வார்த்தையை சொல்கிறார், நான் திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள், நீங்கள் என்னோடு இணைந்திருந்தால் மிகுந்த கனி கொடுக்க முடியும், நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன் என்று. அத்தை ஒரு இணைந்த வாழ்வு இன்னைக்கு எல்லாம் பிரிந்த வாழ்வாக தான் இருக்கிறது. எங்கும் கணவர் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் இன்றைக்கு அநேக உறவுகள் அனைத்தும் பிரிந்த நிலை, கலந்து போயிருக்கிற நிலை, வெறுமை விரக்தி தனிமை. அநேக பேர் இன்னைக்கு தனித்து வாழ்ந்து விடலாம் என்னால் என்று ஒரு மனப்போக்கிலே இன்றைக்கு ஒரு சித்தாந்தமாக இன்றைக்கு அநேக பேர் தனித்து விடப்படுகிறார்கள். எனக்கென்று யாரும் இல்லை, என்னை புரிந்து கொள்ள இங்கே யாரும் இல்லை, என்னை அன்பு செய்ய யாரும் இல்லை, என்னை ஏற்றுக்கொள்ள யாரும் இல்லை என்ற அந்த நிலையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள், செடி கொடியோடு இணைந்திருக்க வேண்டும் என்று அழைக்கின்றார். இன்றைக்கு திருச்சபையில் கூட பல சபைகள் இன்றைக்கு பிரிந்து கொண்டு போய்கொண்டு இருக்கின்றது பலவேறு நிலையிலே. ஆனால் இயேசு எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். முதல் வசனத்தில் எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. இயேசு எல்லாரையும் இணைக்க வந்தவர், எல்லாரையும் அன்பு செய்ய வந்தவர். ஒரு அன்பிலே புனித டொமினிக் சாவியா தூய உள்ளத்தோடு வாழ்ந்தது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் கொடுக்கின்ற அருமையான இந்த ஒரு சிந்தனை இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தோடு பார்க்கிறோம். பவுலும் பர்னபாவும் இந்த விருத்த சேதனம் செய்ய வேண்டும், மோசேயின் கட்டளையை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிற பொழுது அவர்கள் அந்த எருசலேம் திருச்சங்கத்தை கூட்டுகிறார்கள். தொடக்க கால அந்த திருவையிலே யாருக்கு தேவை இந்த விருத்த சேதனம்? வயது வரவர்களுக்கு தேவையில்லை, அவர் வயதானவர்கள் முதியவர்கள், அவர்களுக்கு இந்த விருத்த சேதனம் தேவையில்லை, சட்டம் சொல்லுகிறது. ஆனால் அவருடைய இயலாத நிலை, முடியாத நிலை இருக்கிறார் என்று அருமையான ஒரு தீர்ப்பை அந்த எருசலேம் திருச்சங்கத்திலே இதற்கென்று இந்த சிக்கலுக்கென்று பதில் காணுகின்றார்கள். அந்த அளவுக்கு எல்லாரும் கடவுளுடைய அன்புக்குரியவர்கள், எல்லாரும் கடவுளோடு, எல்லோரும் கடவுளோடு சேர்ந்து இணைந்து வாழ வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த அந்த சிந்தனையை கொடுத்தவர் தான் தூய பவுலடியார்.
இன்றைய நாளிலே ஆண்டவரை போற்றுவோம். ஆண்டவர் கொடுத்த அந்த அருமையான இந்த இறை வாழ்வை ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆன்மீக தேடலிலே ஒவ்வொருவருமே கடவுள் என்னோடு இருக்கிறார், கடவுள் எனக்குள்ளே பயணிக்கின்றார், கடவுள் எனக்கு விடுதலை கொடுக்கின்றார், கடவுள் என்னை சுகப்படுத்துகிறார் என்ற அந்த இறை நம்பிக்கை ஒவ்வொருவருக்கு எப்பொழுது பிறக்கின்றதோ அப்போ இயேசுவோடு நாம் இணைந்திருப்போம், இயேசுவோடு நாம் இணைந்து பயணிப்போம். இணைந்து பயணிக்கும் திரு அவையாக நாம் எல்லோருமே, எல்லா சபைகளுமே இன்னைக்கு ஒன்று கூட்டப்பட வேண்டும். எல்லா மக்களும் இன்னைக்கு ஒன்று இணைகின்றார்கள். இவங்க எல்லா சபைகளுமே விருப்பு வேறுபாடன்றி எல்லாரும் கிறிஸ்துவுடைய பிள்ளைகள், எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற ஒரே உள்ளத்தோடு ஒரே மனதோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைக்க ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இயேசுவே, நம்முடைய வல்லமை எங்களை ஆட்கொள்வதாக இந்த புதன்கிழமை சூசை பெருக்கிற நாளை ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைய நாள் புனித டொமினிக் சாவி வழியாக நம்முடைய வாழ்விலே இரக்கத்தை, அன்பை எல்லா குடும்பத்திலும், குறிப்பாக வாலிப பருவத்திலே இன்றைக்கு தடுமாறி கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள் இன்றைக்கு ஆற்றுப்படுத்துகிறார். இன்றைக்கு கவுன்சிலை வேண்டும் என்று அநேக பிள்ளைகள் தடமாறி தங்களுடைய தீய பழக்க வழக்கங்களால், தீய சிந்தனைகளால், கெட்ட துர்க்க பழக்க வழக்கம் அநேக பிள்ளைகள் இன்றைக்கு தடமாறி இருக்கிற பிள்ளைகளை தொட்டு ஆசைப்பிறாக புனித டொமினிக் பரிந்துரையால் அநேக பிள்ளைகள் ஜெப வாஞ்சியோடு உம்மை தேடி வர, ஆண்டவரை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர் என்று சொன்னது போல பிள்ளைகள் அனைவருமே ஜெபவாஞ்சியோடு உம்மை தேடி வர, உம்மை அன்பு செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாற்றம் பெற உம்முடைய கிருபையை இந்த நாளிலே, நான் திராட்சை செடி நீங்கள் அதன் கிளைகள் என்று சொன்னது போல நாங்கள் என்னாலும் மோடு இணைந்திருக்க எங்களை நீர் பலப்படுத்தும். சோர்ந்து போய்விடுகிறோம், மனம் உடைந்து போய்விடுகிறோம். உண்மை விட்டு பிரிந்து வாழக்கூடிய அந்த நிலையில் இருக்கிற அநேக பிள்ளைகள், தடவாய் சென்றிருக்கிற பிள்ளைகள், தங்களுடைய வாழ்க்கையினுடைய விரக்தியிலே சென்றிருக்கிற அநேக பிள்ளைகள் இன்னைக்கு கடன் பாரங்களால், இன்னைக்கு கடன் சுமைகளால், இன்னைக்கு குடும்ப உறவு சிக்கல்களால், தங்களிடம் இருக்கக்கூடிய சுய விருப்பத்தினால், தான் என்ற ஒரு அகந்தையினால் இன்னைக்கு அநேக பெற்றோர் பிள்ளைகள் பிரிந்திருக்கிற அந்த நிலையிலே, கணவர் மனைவி பிரிந்திருக்கிற அந்த நிலையிலே நீரே அனைவரையும் இணைத்தல்வீராக. ஒவ்வொருடைய உள்ளத்திலுமே ஜெப வாஞ்சியோடு, வல்லமையோடு, கிருபையோடு ஒவ்வொருவருடைய அன்பு பிள்ளைகள் என்பதை இந்த நாளில் வெளிப்படுத்த வேண்டுமாய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.